நைட்டுக்கு செஞ்ச சப்பாத்தி கொஞ்சம் மிச்சமாயிருச்சு. அதான் காலையில் சாப்பிட்லான்னு பார்த்தா அதுக்கு தொட்டுக்க தனியாக செய்யணுமே அப்படின்ட்டு அது கொத்து சப்பாத்தியாக மாற்றிடலான்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கு சப்பாத்தியை நான் நல்லா ரோல் பண்ணி எடுத்துகிட்டு அதை அப்படியே லைனாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நல்லா நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை அப்படியே ஓரமாக வச்சுட்டு இன்னொரு பேனில் எண்ணெய் போட்டுட்டு அது கூடவே கடுகு, கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே நீளமாக கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் சேர்த்துருக்கேன். அதை நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு அது நல்லா வெங்காயம் நல்லா வதங்கணுன்றதுக்காண்டி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன். அது கூடவே 3 சின்ன சைஸ் தக்காளி சேர்த்துக்கிட்டேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் அண்ட் 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துட்டேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நீளமாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த சப்பாத்தியும் சேர்த்து வதக்கிக்கணும். அந்த மசாலா ஃபுல்லாக சப்பாத்தியில் அப்சர்வ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சப்பாத்தியும் நல்லா சாஃப்டாக வந்துடும். அவ்வளோதான், சூப்பரான கொத்து சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க.